தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் முப்பிரிட்டோட்டா கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் அதே கிராமத்தை சேர்ந்த சாய்குமாரும் காதலித்து வந்துள்ளனர். இதில் வேறு சமூகத்தை சேர்ந்த சாய்குமார் தனது மகளை காதலிப்பதை தெரிந்து கொண்ட அந்த இளம் பெண்ணின் தந்தை சாய்குமாரை பலமுறை எச்சரித்துள்ளார். ஆனால் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத அவர்கள் காதலிப்பதை கைவிடவில்லை. இதனால் கோபமடைந்த பெண்ணின் தந்தை சாய்குமாரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் மார்ச் 27ஆம் தேதி சாய்குமார் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாடியுள்ளார். போது அதே பகுதியில் மறைந்திருந்த பெண்ணின் தந்தை கோடரியை எடுத்து சாய்குமாரை வெட்டியதாக தெரிகிறது. படுகாயமடைந்த சாய்குமாரை அவரது நண்பர்களும் உறவினர்களும் சுல்தானாபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சாய்குமார் மார்ச் 28ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து சாய்குமார் தாக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட பெத்தப்பள்ளி ஏசிபி கிருஷ்ணா விசாரணை நடத்தி கிராமத்தில் மேலும் ஏதேனும் கலவரம் ஏற்படாமல் தடுக்க பாதுகாப்பை பலப்படுத்த போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சாய்குமார் காதலியின் தந்தையால் கொலை செய்யப்பட்டதை ஜீரணிக்க முடியவில்லை என்றும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவருடைய நண்பர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே ஒரு உயிரை பறித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.